தாவேக்கா விஜய் பேசுறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி. முட்டாளே, ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் போர்டோட ரிப்போர்ட் படி 2023 டேட்டா படி மிக பெண்களுக்கு வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம் உன்னுடைய ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத். கொலை கொள்ள வல்லுறவு அவன் தாண்டா சங்கி, அவன் திரும்பி வந்தா தேர்தலுக்கே ஊதிடுவான் சங்கு. பாகிஸ்தான் சீனா பயப்படுறானா மோடிய பார்த்து, அடநாடே தாண்டா பயப்படுது ஓ மத வெறிய பார்த்து. இந்த ஆள் பேசுறான்ல, தீய சக்தி திமுக தான் தீய. உனக்கு முட்டாள, உனக்கு தெரியுமா எதுக்கு தீய சக்தி திமுக? திமுக எந்த வேலை உனக்கு தீய சக்தி சொல்லு. அதே போலதான் இப்போ திராவிடமா தமிழ் தேசியம் அமைவதற்கு தடை. இதை பத்தி கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு. ஈழம் கதையை முடிச்சு புட்டு புலிகள் ஆதரவு பச்சோந்திய தோத்து விடும் நாளைக்கு ஒரு கலரு. இப்ப பெரியார தொடக்கிறதுக்கு சீமார் பிஜேபிக்கு விளக்கமாறு, சீமார் பிஜேபிக்கு விளக்கமாறு. ஆடிட்டருக்கு வணக்கம் என்ன பாலிங்கு, அண்டர் கிரவுண்டில் நடந்தது சம்திங்கு. இது ஒன்னாம் தமிழர் கட்சியே பேக்கரி டீலிங்கு, வடிவேல் பேக்கரி டீலிங்கு புரிஞ்சா பிஸ்தா. தீய சக்தி கத்துது ஒரு தவுட்டு குருவி, தீய சக்தி கத்துது ஒரு தவுட்டு குருவி. கமலாலய கத்த ஓடுது காவியங்கில ஸ்கிரிப்ட் எழுதி, காவியங்கில வசனம் எழுதி. யாகையர் நாங்க போடுகின்ற காசு தானே, அப்படியெல்லாம் செய்து விட்டு ஏன் தெலுங்குல பாடுற, ஏன் சமஸ்கிருதத்தில் பாடுற என்று சொல்லி அந்த விழாக்கள் நுழைந்து நாங்கள் இங்கே விசில் சொல்றானே, ஏன் முண்டோம் நீ அடித்த விசிலுக்கும் இப்படி தற்குறிகளாக மாற்றக்கூடிய விசில் அல்ல. அன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பாடப்படவில்லை என்று அதற்கு எதிராக நாங்கள் அடித்த விசில், என்னோட விசில் தான் முதல் விசில் நாங்கள் அடித்தோம். தமிழில் பாடு, இல்லாவிட்டால் தமிழ்நாட்டை விட ஓடுன்னு சொல்லி. செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் என்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது பகத்சிங்குடைய அந்த மனநிலைக்கு ஒத்தது. நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அந்த நன்னாளுக்காக. நான் தூக்கிலிடப்படுவேன், அதன் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த இறப்பின் மூலமாக உணர்ச்சி பெறுவார்கள், அது இந்த தேசத்தை விடுதலை செய்யும். எனவே அந்த நாளுக்காக காத்திருக்கின்றேன் என்கிற மனநிலை என்பது எவ்வளவு அற்புதமான மனநிலை. அது முழுக்க சுயநலம் மறுத்த ஒரு பொதுநலம் சார்ந்தது. அது ஒரு மணமகன் மன மேடையை நோக்கி போகின்ற அப்படி ஒரு காட்சி. அவன் இறுதி நேரத்திலே உனக்கு தூக்கிலிடப்படுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது, வா பகத்சிங் என்று அழைத்த பொழுது அதுவரை அவன் பேசிக் கொண்டிருந்தது அரசும் புரட்சியும், லெனின் எழுதிய அரசும் புரட்சியும். இந்த அரசு ஒரு புரட்சியின் மூலமாக மாற்றப்படும் என்பது குறித்து கோட்பாட்டு ரீதியாக நம்பிக்கை பெறுவதற்காக அந்த புத்தகத்தை இறுதி பக்கம் வரை புரட்டி கொண்டிருந்தான். அவன் இறந்து போகலாம், ஆனாலும் கூட இந்த உலகம் மாறும், இந்த தேசம் விடுதலை அடையும், சொல்லப்போனால் ஒரு கம்யூனிச பூமியாக மலரும் என்பதை கருத்தியல் ரீதியாக ஒரு நம்பிக்கை பெறுவதற்காக கடைசி பக்கம் வரை அவன் புரட்டிவிட்டு முடிந்து விட்டது. நான் இப்பொழுது வருகின்றேன் தூக்கு மேடைக்கு என்று சொல்லுகின்ற அந்த மனநிலையும் பாரதிதாசன் மனநிலையும் கிட்டத்தட்ட ஒன்று. அவர் சொல்லியிருக்கின்ற அந்த வரிகளிலே, மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு. தமிழ்நாடு என்கிற பெயர் அது தானாக வரல, அல்லது உருட்டாங்களே சில ஆளுங்க, அது ஏற்கனவே சிலப்பதிகாரத்தில் வந்து விட்டது. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன்வெந்து பாயுது காதினிலே அகநானூறு புறநாறு என்றெல்லாம் உருட்டார் ஒருத்தர், உங்களுக்கு தெரியும் யார் என்று. ஓகே, அது தானாக வந்து விடவில்லை. மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு, அந்த இனம் நடத்திய போராட்டத்தின் மூலமாக, 100 ஆண்டு கால போராட்டத்தின் மூலமாக அந்த பெயர் கிடைக்கப்பெற்றது. அப்படித்தானே சங்கரலிங்கனார், தந்தை பெரியார் தொடங்கி வைத்த போராட்டம், கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால போராட்டத்தின் வெற்றி. அண்ணா அவர்கள் அந்த பெயர் அங்கீகரிக்கப்பட்ட பொழுது அது பலமுறை கருக்கலைப்பு செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது சட்டமன்றத்தில். அப்படி நிராகரிக்கப்பட்ட பிறகு அது தமிழ்நாடு என்கிற பெயர் பெற்று தீர்மானமாக மாற்றப்பட்டு அந்த வெற்றியை அறிவிப்பதற்காக 1969 நினைக்கிறேன், 1969 அந்த வெற்றி விழா, நாம் தமிழ்நாடு என்கிற பெயர் பெற்றுவிட்டோம் என்கிற வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அண்ணா அவர்கள் மிகவும் நலிவுற்றிருக்கிறார். அந்த அவரில் தான் அவர் இறந்தார். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அவர் இறக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த வெற்றி விழா அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அண்ணா நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் எத்தனை ஆண்டுகால போராட்டம், எத்தனை தடைகளை தாண்டிய போராட்டம், நமக்கு வெற்றி கிட்டியிருக்கிறது. இந்த வெற்றி நாளை நான் பிணமாக கூட அந்த மேடையில் இருப்பது என்பதுதான் எனக்கும் போராடிய உங்களுக்குமான பெருமை என்கிற வகையில் அவர் நாளை இறக்கப் போகிறார். அதற்கு முந்தைய நான் சொல்வது சில நாட்களுக்கு பிறகு இறக்கப் போகிறார். அதற்கு முன்னதாக இந்த மேடையில் தோன்றுகிறார். அண்ணா என்று சொன்னால்
தமிழ்நாடு சும்மா கிடைக்கல. திராவிடம் தான், திராவிடம் என்கிற இந்த, அதாவது என்ன கோட்டை அது அவர்கள் சொல்வது, இந்த சிதிலமடைந்தவா அந்த பழம் கோட்டையை இடிப்பதற்கு நான் பார்ப்பன கடப்பாறை எடுப்பேன்னு சொல்றிய முட்டாளே. இந்த தமிழ்நாடு என்கிற பெயர் வரப்பெறுவதற்கு எத்தனை போராட்டம் நடந்தது தெரியுமா? தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. ஆரியம் போலே உலக வழக்கொழிந்து சிதையாத எங்கள் திராவிட வீடு. இது சமஸ்கிருதத்தின் அக்ரகாரம் அல்ல, உலக தமிழுக்கே தாய் வீடு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு. தந்தை பெரியார் சங்கரலிங்கனார் தொடங்கிய போரின் வெற்றி இது. தந்தை பெரியார் சங்கரலிங்கனார் தொடங்கிய போரின் வெற்றி இது. சட்டம் இயற்றியது திராவிட அரசு, சட்டம் இயற்றியது திராவிட அரசு. அந்த சமரே நெடிய வரலாறு. இங்க என்ன, அந்த சமரே நெடிய வரலாறு, சமரே நெடிய வரலாறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தாளமுத்து நடராசன் ஈகையில் ஒளிந்த இந்தி திணிப்பு. மறைமலர் பாவாணர் பாவலரேறு போரில் விளைந்த வெற்றி இது. சட்டம் இயற்றியது திராவிட அரசு, சமரே நெடிய வரலாறு, சமரே நெடிய வரலாறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. இப்படி தமிழ்நாடு என்கிற பெயர் வர பெறுவதற்கான நீண்ட நெடிய போராட்டம். அதில் திராவிட கருத்தியல் பல பெயர்களில் இருக்கலாம். திராவிட இயக்கம் நடத்திய போராட்டம். தமிழ்நாடு என்கிற பெயரில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய ரோலும் உண்டு. உங்களுக்கு தெரியும், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் குபேஷ் குப்தான்னு நினைக்கிறேன், என்னத்தோட எஸ், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். ஸோ கம்யூனிஸ்ட் இயக்கமும், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, எங்கள் உட்பட. அவங்க மொழியின் மீதெல்லாம் பெரிய அளவுக்கு அக்கறை காட்டுவது கிடையாது. மொழியை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும்தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும்தான் பார்க்கின்ற பார்வை கம்யூனிஸ்டில் உண்டு என்பதை உடைக்கின்ற வகையில் அவர் அங்கே எதிரொலித்தார் என்பது மட்டுமல்ல, மொழிக்காக மக்கள் கலையிலை கழகம் மிகப்பெரிய மாநாட்டை இன்னமும் தஞ்சையில் தமிழ் மக்கள் இசைவிழா தொடர்ந்து நடத்தி வந்து பிரேக்கப் ஆகி போச்சு. மறுபடி வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி தஞ்சையில் தமிழ் மக்கள் இசைவிழா நடத்துகின்றோம். சொல்லப்போனால் தமிழில் பாடு, இல்லாவிட்டால் தமிழ்நாட்டை விட ஓடு என்று காவிரி ஆற்றங்கரையில் திருவையாற்றில் சமஸ்கிருதம் தான் பாடப்படும், தெலுங்கு பாடப்படும். எந்தரோ மகன் பாவு அந்தரிக்கு வந்தனமு, எந்தரோ மகானு பாவு. உங்களுக்கு புரியுதா? எந்தரோ மாவானு மகானு பாவு அந்தரிக்கு வந்தனும். இங்கே இருக்கக்கூடிய சான்றோர்களே, உங்களுக்கெல்லாம் வணக்கம்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? காவிரி கரையில் தானே, அங்கே விளைந்த நெல்லை தானே அரிசி ஆக்கி திங்கிற. உஞ்சி விருத்தின்னு சொல்லி இங்கே இருந்து தெலுங்குல போய் உஞ்சி விருத்தி எடுத்த, உஞ்சி விருத்தி பிச்சை எடுக்கிறது தியாகையர். நாங்கள் போடுகின்ற காசு தானே. அப்படியெல்லாம் செய்துவிட்டு ஏன் தெலுங்குல பாடுற, ஏன் சமஸ்கிருத பாடுற என்று சொல்லி அந்த விழாக்கள் நுழைந்து நாங்கள் இங்கே விசில் சொல்கிறானே, ஏன் முண்டோம், நீ அடித்த விசிலுக்கும் இப்படி தற்கொலைகளாக மாற்றக்கூடிய விசில் அல்ல. அன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பாடப்படவில்லை என்று அதற்கு எதிராக நாங்கள் அடித்த விசில், என்னோட விசில் தான் விசில் நாங்கள் அடித்தோம். தமிழில் பாடு, இல்லாவிட்டால் தமிழ்நாட்டை விட ஓடுன்னு சொல்லி. ஆமாங்க, விசில் அடித்தாங்க. அந்த விசில் வேற, இந்த விசில் வேற. எஸ், அப்படி தமிழுக்காக தமிழ்நாடு என்கிற பெயர் வருவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. தோழர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதில் 2 சபைகள்லையும் பெரும்பான்மை பெறாதால் அது தோற்று போனது. நாம் தமிழ்நாடு பற்றி பேசிக்கொள்கிறோம். தமிழ்நாடு என்கிற பெயர் வருவதற்காக நீண்ட போராட்டம். தமிழ்நாடு என்கிற மாநிலமே இல்லாது ஒழியக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு வெல்லும்னு பேசுகிறோம்ல. தமிழ்நாடு வெல்லும் என்றால் ஹூ இஸ் அவர் என்மைட்டி, யார் நம்மளுடைய பகை, யார், எது பகை என்பதை தெரிந்து கொள்ளணும். இப்போ இந்த கான்டெக்ட்ல எது பகைன்னு சொன்னாக்கா, தமிழ்நாடு மாநிலங்களே இனி இருக்காது.
ஒரே இந்தியா, ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு பண்பாடு என்கிற வகையில் ஒரே நாடு இந்தியா. மாநிலங்கள் இருக்காது, சட்டமன்றம் இருக்காது, அசம்பிளி எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக 854 எம்பிஸ் தான். அவர்களுக்கான தேர்தல் தான் நடக்கும். ஆமாம், அதுதான் டேஞ்சர். நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அந்த நகலை எரித்தார் என்று சொன்னால், எந்த தமிழ்நாட்டுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அந்த தமிழ்நாடு என்று ஒன்று இருக்காது இந்த டீலிமிட்டேஷன் பாஸ் ஆனிச்சுனா என்பதை ஒரு திராவிடியனுடைய விசன்ல, ஒரு கிளிம்ஸில் புரிந்து கொண்டதால தான் அவர் எரித்தார் நான் கருதுறேன். அதாவது அவர் சொன்னார்ல, ராசான் ஒருத்தவர், மிஸ்டர் ஸ்டாலின் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்லி. கருணாநிதிக்கு இந்த கான்செப்ட் உண்டு என்றாலும் கூட அந்த வழியில் நடைபோடக்கூடிய திரு மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் இதை அந்த விஷனில் புரிந்து கொண்டதால தான் அதை எரித்தார். நாமும் எரித்தோம். நாங்களும் அதற்காக மக்கள் கலை இலக்கிய கழகம் அதே நாளில் தமிழ்நாடு முழுக்க எங்கள் அமைப்புகள் இருக்கின்ற மாவட்டங்களை நாங்கள் எரித்தோம், நாங்கள் போராட்டம் செய்தோம். இந்த பொலிட்டிக்கல் கான்செப்ட்ல இருந்து தான். எனவே தமிழ்நாடு வெல்லும் என்பது எதை வெல்லும் என்று சொன்னால், நாடு மாநிலம் என்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்டை அவர்கள் அழித்துவிட்டு ஒரே நாடு என்று கொண்டு வர பார்க்கின்றார்கள். மற்றபடி தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கும். அதை நயினார் நாகேந்திரன் சொன்னது போல ஒரு நிர்வாக அலகாக, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டாக இருக்கும். அதனால தான் அது தமிழ்நாடுன்னு சொல்லி மொழி அடிப்படையில் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு மாநிலம் என்பதற்கு பேராமீட்டர்னு சொல்கிறோம்ல, என்னது மொழி, அதே போல் ஒரு பொருளாதார ஒருங்கிணைப்பு, அப்புறம் கல்ச்சரல், நீண்ட காலமாக ஒரு கல்ச்சர் என்கிற ஒரு 4 அலகுகள். அந்த அலகுகளை கொண்டதாக இருக்காது, பதிலாக அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டாக தான் இருக்கும். அதனால் 2-3 பிரிப்பாங்க. கொங்கு பகுதி அல்லது இந்த பகுதி, தெற்கு பகுதின்னு பிரித்து விட்டு அதுக்கு பிறகு ஒரு மொழி அடிப்படையில் நமக்கு ஒரு 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 கம்பரைன் ஒரு ஒரு என்ன ஒரு யூனிட்டி, ஒரு ஒற்றுமை என்பது இருக்காது. அது அவர்கள் பிரித்து விடுவார்கள். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் இப்படி பிரிப்பது, இந்த டீலிமிட்டேஷன் என்கிற வகையில், அதாவது ஒரு டெரிட்டரி என்கிற வகையில் பிரிப்பதிலும் சரி. அது மட்டுமல்ல, நமக்கு அந்த மொழி பற்றி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் திணிப்பது. அதை பற்றி தான் தொடர் காயத்ரி அவர்கள் பேசினார்கள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது எப்படி இம்போஸ் பண்ணுறாங்க, அந்த பிஎம் ஸ்ரீன்னு சொல்லி ஸ்கூல் அது எப்படி வருது, அது கட்டாயமாக எப்படி மும்மொழி. இந்த மும்மொழிங்கிறதுல தொடர் இங்கே விளக்குனாங்க. எங்கள் ஊரெல்லாம் எப்படி இருந்தோன்னாக்கா, இந்த சிபிஎஸ்சி அல்லது இந்த ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அதில் எப்படின்னு சொன்னால் 1, 2, 3வது லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ், தென் ஆங்கிலம், அதுக்கப்புறம் 3 மொழி. அவங்க சொல்கிறது உருட்டு என்னன்னு சொன்னால், நீங்கள் 3வது மொழி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஹிந்தி அல்லது ஃப்ரெஞ்சு, வேறு மொழி எடுத்துக்கொள்ளலாம். 3 மொழி எடுத்துக்கொள்ளலான்னு சொல்கிறேன். ஆனால் நீட்டுறது நீ 3 விரலில் ஏதாவது ஒன்று தொடுன்னு சொல்கிறான். ஆனால் நீட்டுறது ஒரு வேலை தான் நீட்டுறான். எதை தொடுவோம்? நம்ம ஹிந்தியை தான் தொடுவோம். அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப கன்னியாக 3வது மொழியை திணிப்பது என்கிற வகையில் மொழி பற்றி ஒழிப்பது. ஹிந்தி நமக்கு நார்மலைஸ் ஆகிடும். ஏன் குஜராத்தில் முதல்ல குஜராத் இருக்கா, அல்லது பீகாரில் போஜ்புரி இருக்கா? இல்லை, எல்லா இடத்துலையும் ஹிந்தி. அந்த வகையில் ஹிந்தியை நார்மலைஸ் ஆகிட்டான். ஒவ்வொரு மாநிலத்தின் மொழி என்பது ஹிந்தி என்பதாக. அப்படி தமிழ்நாட்டிலையும் ஹிந்தி தான் ஒரு மொழி. அதுக்கு மேலே நமக்கு தேவை இல்லையா? ஹிந்தி ஓகே, தமிழ் இல்லை என்பதற்காக வருத்தப்பட மாட்டோம். எனவே மொழி என்கிற வகையிலையும் மொழியின் மீது பற்று இருக்காது. அடுத்தது ஒரு டெரிட்டரி என்கிற வகையிலையும் ஒரு தமிழ்நாடு என்கிற ஒரு அமைப்பு இருக்காது. ஒரு மொழி அடிப்படையிலான மொழிவாரி மாநிலம் அமையப்பெற எத்தனை போராட்டங்கள் அதெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் என்கிற வகையில் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதில் 2-3 பிரிச்சிருவாங்க. எனவே அடிப்படையில் வெல்லும் தமிழ்நாடு என்பதில் தமிழ்நாடு முதல்ல நெல்லும், முதல்ல தமிழ்நாடு என்பது இருக்குமா என்கிற அந்த ஆபத்தை உணர்ந்து தான் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியிருக்குது. அதுதான் இந்த டீலிமிட்டேஷனை அப்படி சீரியஸாக பார்க்கணும். நம்ம மொழியின் மீது மாநிலத்தின் மீது பற்று கொண்ட அனைவருக்கும் இது குறித்த ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட், ஒரு கான்சியஸ் வேணும்னு சொல்கிறோம். இது ஒன்று. இதை பற்றியெல்லாம் தற்கூரிகளுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு இந்த டீலிமிட்டேஷன் எதிர்த்தாங்களா? ஒரு மாற்று என்று பேச நம்ம அடுத்தது பேசுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் நாங்கள் ஒரு ஸ்லோகன் வச்சோம். அது பாசிச பாஜக அடிமை அதிமுகவை தோற்கடிப்போம்னு சொல்லி. பாசிச பாஜக பற்றி சொல்ல தேவையில்லை. பாசிசம் ஏன் தமிழ்நாட்டுக்கு கூடாது அல்லது இந்தியாவுக்கு கூடாது என்பதற்கு முக்கியமான காரணம், ஃபஸ்ட்டு அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பார்ட்டி கட்சி என்கிற தகுதி கிடையாது. அது ஒரு கொலை, கொள்ளை, வல்லுறவு, இப்படி ஒரு கிரிமினல் கும்பல். தோடர்கள் கூட பேசினாங்க. தோடர் தம்பி பேசினார் நினைக்கிறேன், தோடர் பசுபதி பேசினார் நினைக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தையில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் போர்டு இப்போ 2023 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் போர்டு ரிப்போர்ட் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, 66,400 கிரைம்ஸ், அதே ஹராஸ்மெண்ட்டு, அட்ராசிட்டிஸ், ரேப்பு, மர்டரு, இப்படி எல்லாம் அதிகமாக நடந்தது ஊபி தான். 2வது பீகார், 3வது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தென் தமிழ்நாடு. இது வெறும் 8,900 தான். நான் இதுக்காக 8,900 அலோவ் பண்ணல. இது 0 பிஜேபி மாதிரி 0 கிரைம் அப்படி தான் இருக்கணும்.
அதற்காக தான் நம்ம ஃபைட் பண்ணோம். அது தமிழ்நாடோ அல்லது புதுச்சேரியோ. ஆனால் நீ பேசுறது யோக்கியதை கிடையாது. என்ன பேசுறாரு யாரு ஒரு தாவேக்கா விஜய் பேசுறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி. முட்டாளே, ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் போர்டோட ரிப்போர்ட் படி 2023 டேட்டா படி மிக பெண்களுக்கு வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம் உன்னுடைய ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத் அவன் ஆளக்கூடிய அந்த யூபி, தென் பீகார், அப்புறம் இதுதான். தமிழ்நாடு என்பது செக்யூராக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம், கிரைம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கான்செப்டில், ஒரு கம்யூனிஸ்ட் கான்செப்டில் சொல்ல போனாக்கா உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான். ஒரு முதலாளித்துவ செட்டப் இது வந்து ஒரு முதலாளித்துவ ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே இந்த கிரைம்லாம் நடக்கும். லஞ்சம் இருக்காதா, ஊழல் இருக்காதா, எல்லாம் இருக்கும் அது. ஆனால் ஒரு குற்றத்தின் மீது ஒரு அரசு என்ன மாதிரி அப்ரோச், என்ன மாதிரி அணுகுமுறை வச்சிருக்கு என்பது முக்கியமானது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்களோட மர்டர் குறித்து அங்கே 4 ஆண்டு ஆட்சி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 5 ஆண்டு. அந்த வழக்கு இப்போது அது வந்து ஃபைண்டிங் ஆகிருக்குது. என்ன, அந்த குற்றவாளிகள் 12 பேர், அவங்க மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க அத்தனை பேருக்கு மரண தண்டனைன்னு சொல்லி ஒரு குற்றத்தின் மீது ஒரு அரசு என்ன மாதிரியான பார்வை வைத்திருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கு உள்ள வேறுபாடுன்னு சொல்கிறேன். வேற எங்கே இருக்குது அந்த மாதிரி? ஆஷிஃபா, ஒரு 8 வயது பெண் குழந்தை, அந்த பெண் ரேப் செய்யப்பட்டு என்னடா பாவம் செஞ்சா, ரேப் பண்ணி கை காலை முறிச்சு ஒரு உருவம் என்பதை அடையாளத்தை ஒழிச்சிட்டு தூக்கி போட்டீங்களே, செஞ்சவன் அத்தனை பேர் பிஜேபி. அதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகள் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டாங்க. சில மாதங்களுக்கு பிறகு பிணையில வெளியே வந்த பிறகு அவனை வரவேற்று பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டு தேசிய கொடியில வரவேற்று கழுத்தில் மாலை போட்டு வரவேற்ற இந்த பிஜேபி, இந்த சங்கிகள் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு குற்றத்தின் மீது தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி அணுகுமுறை வைத்திருக்கிறது. ஆனால் இதே ஆஷிஃபா விஷயத்தில் அல்லது இதில் அது என்னது மணிப்பூரில் 3 பெண்களை நியூடாக அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க, பேரேடு அழைச்சிட்டு போய் அந்த 3 பெண்களையும் ரேப் பண்ண பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தையும் பாரத் மாதா கி ஜெய். இந்த குற்றத்தின் மீது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? இதில் தான் தமிழ்நாடு வேறு, இது தமிழ்நாடு வேறு. இது கொலை கொள்ள வல்லுறவு அவன்தாண்டா சங்கி. இந்த சங்கியை பற்றி ஒரு உருட்டுறாரு மரியாதைக்குரிய சீமானவர்கள். சங்கின்னா இப்போ தோழரா. இவரெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ பேச மாட்டார். அவரெல்லாம் வந்து ஹெரிட்டரி, நம்மளுடைய மரபு, நம்மளுடைய தொன்மம், இதை பற்றி தான் பேசுவார். அவர் சங்க இலக்கியத்தில் அப்படிலாம் சொல்லியிருக்குது. ஏதோ ஒரு இலக்கில் சொல்லியிருக்குதான் சங்கினா தோழர்னு சொல்லி. இப்போ யார் தோழர்? தோழர் மோடி, தோழர் அமித்ஷா, ஆஷிஃபாவை ரேப் பண்ண அவர்கள்லாம் தோழர்கள். இவனெல்லாம் எதிர்கொண்ட லிஸ்ட்டை சேர்க்கறது. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த சிதிலமடைந்த இந்த கோட்டையை, திராவிட கோட்டையை இழுப்பதற்கு நான் வந்து பிராமண கடப்பாறையை, இப்போ கடப்பாறை எங்கே தேடுறா? மயிலாப்பூரில் தேடுறாரா, மாம்பழத்தில் தேடுறாரா, எங்கே தேடுறான்னு தெரியல. கொலை கொள்ள வல்லுறவு அவன்தாண்டா சங்கி, அவன் திரும்பி வந்தா தேர்தலுக்கே ஊதிடுவான் சங்கு. கொலை கொள்ள வல்லுறவு அவன்தாண்டா சங்கி, அவன் திரும்பி வந்தா தேர்தலுக்கே ஊதிடுவான் சங்கு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போடுறது உன்னோட ஆசை, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போடுறது உன்னோட ஆசை. அவன் ஜெயிச்சு வந்தா தேர்தலுக்கே அம்மாவாசை. கொலை கொள்ள வல்லுறவு அவன்தாண்டா சங்கி, அவன் திரும்பி வந்தா தேர்தலுக்கே ஊதிடுவான் சங்கு, ஊதிடுவான் சங்கு. பாகிஸ்தான் சீனா பயப்படுறானா மோடிய பார்த்து, பாகிஸ்தான் சீனா பயப்படுறானா மோடிய பார்த்து, அடநாடே தாண்டா பயப்படுது ஓ மத வெறிய பார்த்து, அடநாடே தாண்டா பயப்படுது ஓ மத வெறிய பார்த்து. போட்டு பிஎம் காருக்கு திண்டுக்கல் போட்டு A to Z எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாண்டா தானி சேட்டு. இப்போ உனக்கும் எனக்கும் மிச்சம் இருப்பது ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு. கொலை கொள்ள வல்லுறவு அவன்தாண்டா சங்கி, அவன் திரும்பி வந்தா தேர்தலுக்கே ஊதிடுவான் சங்கு. ஆஷிஃபா முகம் மறக்காது கரையும் கல் மனசு, அந்த 8 வயது பிஞ்சு மகளை சங்கிகள் வல்லுறவு. கொடுமை நடந்தது கோயிலிலே, குற்றவாளிகள் மோடி நிழலிலே,
வல்லுறவு செய்த ஓனாய்க்கு வரவேற்பு தேசிய கொடிய செய்விலே. இது தேசம் எங்கும் பரவிடுமோ பாரத மாதாவே அச்சத்திலே, பாரத மாதாவே அச்சத்திலே. போல கொள்ள வல்லுறவு அவன் தாண்டா சங்கி, அவன் திரும்பி வந்தா தேர்தலுக்கே ஊதிடுவான் சங்கு, ஊதிடுவான் சங்கு. மறக்க முடியுமா குஜராத்து 2002? இன்னும் அடங்கவில்லையே மதவெறி பல ஆயிரம் உயிர்களை கொன்று. நடந்தால் நடந்தால் பில்கிஸ் பானு நீதியின் படிக்கட்டு. இன்று கதறுது கதறுது நீதி காவி காலில் மிடிபட்டு. மணி நீதிக்கு எதிராய் தீர்ப்பெழுது தமிழ்நாடே வழிகாட்டு, தமிழ்நாடே வழிகாட்டு. தமிழ்நாடு இப்படி ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மரபு ரீதியாக பலவற்றை செய்து காட்டி ஒரு முன்மாதிரி மாநிலம் என்பது உண்மையது. அதற்கு காரணம் ஏதோ வெவ்வேறு கருத்தியலுக்கு இல்லை, அது முக்கியமாக திராவிடியன் அந்த கான்செப்ட் தான். கம்யூனிச கருத்தும் என்பது சேர்ந்தது அது. எனவே தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒன்றாக. அதற்கு மேலே சொல்ல போனாக்கா திமுகவுக்கு சப்போர்ட்டுன்னு என்னையும் சொல்லிடுவாங்க. சொம்பு, அறிவாலயம், 2 ரூபா, ஊப்பியெல்லாம் பேசுவாங்க. நாம் உண்மையை பேச வேண்டும். தமிழ்நாடு பல வகையில் வழிகாட்டுகிறது. அதுதான் எப்படி வந்து டீலிமினேஷனை, அந்த நகலை எப்படி எரித்து தமிழ்நாடு என்பது முன்மாதிரி அந்த பொலிட்டிக்கல் டேஞ்சரை உணர்ந்து கொண்டு செய்தார்களோ அப்படித்தான் இந்த ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக இவங்க நான் அந்த பிஎம் ஸ்ரீ அந்த ஸ்கூல்லாம் வைக்க மாட்டேன், நீ 4250 கோடி ரூபா நீ கொடுக்கலாம்னு பரவாயில்ல, 4250 மட்டுமல்ல 10,000 கோடி தருவதாக இருந்தாலும் இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று டிக்ளேர் பண்ண தமிழ்நாடு. அதெல்லாம் நிச்சயமாக அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். மறுபடியும் சொல்கிறேன், நீ யூபிஎஸ்சி வச்சதுனால அதை பற்றி கவலை இல்லை, நான் பொலிட்டிக்கல் கான்செப்டில் ஒரு கம்யூனிஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அதற்கு பிறகு இவரை அறிவித்த பிறகு தான் மகாராஷ்டிராவில் இருந்து, மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், அங்கே உத்தவ் தாக்கரே சொன்னார், எங்களுடைய மொழி என்பது தாய்மொழி என்பது மராத்தி, எங்கள் மீது இந்தி திணிக்கப்படுகின்றது. இந்தி மட்டுமல்ல, எந்த மொழி திணிப்பு வந்தாலும் அதற்கு எதிராக எப்படி போராட வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுகிறார் என்று அவர் சொன்னார். அது மு.க. ஸ்டாலினுக்கு அந்த ப்ரைடு, அந்த பெருமை வருகிறதோ இல்லோ, அது தமிழ் மக்களுக்கும். புதுச்சேரி என்பது எனக்கு தெரிந்து அது ஏதோ டெரிட்டரி என்கிறவர்களை தனியாக பிரித்திருக்கலாம், மொழி பேசக்கூடியவர்கள் என்கிற வகையில் புதுச்சேரிக்கும் அந்த பெருமை உண்டு. மொழிக்காக அது பாரதிதாசனை பெற்றெடுத்த இந்த மண் என்கிற வகையில், அப்படி பல வகையில் ஒரு ரோல் மாடலாக தமிழ்நாடு இருக்குது. இந்த மாதிரி சில தற்கொலைகளையும் பெற்றிருக்குது என்பதுதான் உண்மை. அது முதல்ல ஒரு சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். ஒரு 100 ஆண்டு காலம் திராவிட அரசியல், அதை நம்ம புரிந்து கொண்டு நம்மளாம் பேசி கொண்டிருக்கின்றோம். அது குறையாக இருக்கலாம், மறுபடியும் நம்ம ரெனியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக இதுதான் பொருத்தமானது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதில் சஸ்டெயின் பண்ணுறோம். ஓகே, ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாது. அது இந்த தலைமுறைக்கு தெரியாது. சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தின் மீதும் என் விமர்சனம் உண்டு. அது நாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்ம வளர்ச்சி திட்டம் அதுக்குதுன்னு சொல்லி தான் யோசிச்ச முடிய, இந்த சித்தாந்தம் தான் அதிகாரத்தில் நம்ம அமர வைத்தது. தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவதற்கு இந்த சித்தாந்தம் அவசியம் என்பதை திரு கருணாநிதி அவர்களும் உணரவில்லை. நான் விமர்சனமாக வைக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு தாக்குதல் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்புறம் உள்ளுக்குள்ளே சப்கான்சியஸாக இருக்குல்ல, அது வெளியில் வந்தது. குறிப்பாக அந்த இது என்னது, அந்த என்னமோ ஒரு அணை இருக்குல்ல, இந்த கடலுக்குள்ள ஒன்று இருக்குமே, இந்த ராமர் பாலம் இஷ்யூ வந்தபோது தான் ராமர் என்ன என்ஜினியரான்னு கேட்டார். அது அவர்களுள்ள சப்கான்சியஸாக இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் தான் அப்படித்தான் வருதே ஒழிய, ஆனால் சஸ்டைனா ஒரு நீடித்த முறையில் இந்த திராவிட அரசியலை கொண்டு செல்வதற்கு அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கலை. இப்போ தான் அவருடைய தாத்தா செய்ய தவறியதை பேரன் என்கிற வகையில் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார்கள். அறிவு திருவிழா நடத்துகிறார். அந்த அறிவு திருவிழாவில் மக்கள் கலை இலக்கிய கடம் அங்கே முடங்கியது, அங்கே பெரியாரை பற்றி பாடியது வள்ளுவர் கோட்டத்தில், தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு, அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை எப்போ விடுங்கிருப்பாங்க. இப்போ தற்கூரிகளை உருவாக்கி அல்லது நம்ம இனத்தைச் சேர்ந்த சீமான் போன்றவர்களை உருவாக்கி நம்மளுடைய விரலை வைத்து கண்ணை குட்டுவது என்பதை அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எப்போயோ விழுங்கிருப்பான். ஏனென்னா இது வந்து ஒரு கோட்டைங்க. தமிழ்நாடு என்பது பெரியாரோட சித்தாந்தத்தால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய இரும்பு கோட்டை. அது அம்பேத்கர் அவர்கள் வடக்கே சில காலங்கள் அவர் தடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவரே வருந்தி அவர் கவலை விட்டார். அது ஒரு இயக்கமாக கொண்டு செல்லப்படலை. அவர் சாகும் வரை அவர் போராடினார் பார்ப்பனத்துக்கு எதிராக. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரா தொடர் 10 லட்சம் பேரை அந்த கன்வென்ஷன் மகர், அந்த கன்வென்ஷன் 1956 நினைக்கிறேன், 1956 3,36,000 பேர் நினைக்கிறேன், என்னோட எண்ணிக்கை சரினாக்கா. அப்படி மிகப்பெரிய கன்வென்ஷன்லாம் பண்ணார். அந்த மத மாற்றம் பௌத்தத்தை நோக்கி. ஓகே,
பட் ஒரு இயக்கமாக கொண்டு சென்றது என்பது சாகும் வரை அந்த மூத்தரை சட்டை எடுத்துக்கொண்டு அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டே ஒரு இயக்கமாக எடுத்து சென்றார் பெரியார் என்பதால் தான் இன்னமும் யாராலையும் நுழைய முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வடக்கையெல்லாம் ஆந்திரா ஒரு பாட்டு வருது, குட்டி முறையெல்லாம் பாடுது. பெரியாரை பற்றி தெலுங்கில் பாடும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பெரியாரை பற்றி வெவ்வேறு மொழிகளில் பாடப்படுவது. இந்தியா முழுக்க பெரியார் அவசியப்படுகின்ற ஒரு ஐக்கானாக மாறிவிட்டார். அதை விட கொடுமை என்னன்னு சொன்னாக்கா, இதே ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, அந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் தான் ஒரு முறை, அது எந்த ஆண்டுன்னு தெரியல, 1600 பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில், என்னோட சொல்கிற சரின்னு நினைக்கிறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் கூகுளில். அப்போ வந்து பெரிய நாத்திகம், ஏத்திசம், அது வந்து சிலபஸாக வைக்கிறாங்க. அப்போ சிலபஸை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அங்கேருந்து சில மாணவர்கள் வெளியேறி இந்த ஏத்திச கொள்கையை பேஸ் பண்ணி, இந்த பகுத்தறிவு கொள்கையை பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கினாங்க. அதுதான் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி. ஓகே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எந்த பெரியார் மறுக்கப்பட்டாரோ அதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோடைய முகப்பில் இப்பொழுது தந்தை பெரியாருடைய போர்ட்ராய்டு அந்த படம் வைக்கப்பட்டு அதை திறந்து வைத்ததும் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்பதும் அது ஒரு சிறப்பு தான். அது ஸ்டாலினுக்கே இந்த கிரெடிட்லாம் போகுதுன்னு நினைக்காதீங்க. பெரியார் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக என்பதற்காக தான் நான் பேசுகிறேன். அந்த வகையில் உனக்கு தெரியுமா? எனவே தன்னுடைய தாத்தா செய்ய தவறியன்னு அவருக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை. அவர் எதில் கவனம் செலுத்தினார் என்பதிலிருந்து செய்ய தவறியதை பேரனாக இருந்து தம்பி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த சனாதன ஒழிப்பு என்கிற மாநாடு தாமுய காசா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் தொடங்கலாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கக்கூடிய இந்த பூர்ண கும்ப மரியாதை எங்களுக்கு தான் கிடச்சிச்சு. நாங்கள் தான் முதல்ல பாட்டு பாடினோம். கேஸு அவருக்கு மட்டும், யாருக்கு ஒரே அவர் துணை முதல்வருக்கு. ஆனால் பாட்டு தொடங்கி வச்சு நாங்கள் தான். அதில் வந்து விசிகா தோழர் திரும்ப பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் விட்டுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கேஸ் வாங்கியிருக்கோம் 120 வரைய. நாங்கள் ஆல்ரெடி தேச துரோகி. இப்போ புதுசாக அந்த லிஸ்ட்டில் வந்து இவரை சேர்த்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. இப்போ அவர் சொல்லிட்டாரு, எஸ், இது வந்து சனாதனத்தை என்பது எதிர்ப்பது மறுப்பதெல்லாம் கிடையாது, சனாதனத்தை ஒழிப்பது என்பதை கன்சிஸ்டண்டாக இருந்தார். எத்தனையோ நீதிமன்றங்களுக்கு போனாலும் கூட நோ அப்பாலஜி, நான் வித்ரா பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக நிற்கிறாருன்னு சொன்னாக்கா நிச்சயமாக டேஞ்சரஸ் தென் கருணாநிதி இல்லை, மு.க. ஸ்டாலின் டேஞ்சரஸ் அண்ட் கருணாநிதி இல்லை, உதயநிதி ஸ்டாலின் ஆல்சோ டேஞ்சரஸ் அண்ட் கருணாநிதி. எனவே அப்படி அங்கே நாங்கள் பாட்டு பாடினோம். இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு, அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு, இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு, எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு, அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? உங்கள் மனு தர்ம மதிர்ச்சுவரை தடியால் உடைத்ததாறு? விதவை மறுமண சட்டம், திராவிட கொள்கை வேறு, பெண் தாடி கிழவன் இல்லை என்றால் நாடு வெண்ணிற ஆடையோடு, வெண்ணிற ஆடையோடு, இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு, அந்த காவிக்கு இங்கே வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. கல்லும் செருப்பும் வீசிய போதும், ஹலோ, கல்லும் செருப்பும் கல்லும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு, நெஞ்சில் தைத்த முல்லை நினைத்து கலங்கி போனாரு. மூத்திர சட்டியை கை சுமந்து முடங்கிய பெரியாரு, மூத்திர சட்டியை கையில் சுமந்து முடங்கிய பெரியாரு, சூத்திர பட்டம் போகலையே என வருந்தி பிரிந்தது உசுறு, வருந்தி பிரிந்தது உசுறு, இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வீசாதே சேரு, நம் திராவிடத்தின் வலிமை என்ன முன்னோரை கேளு. மாறாப்பு சேலை அணிய நடந்தது பெரும் போரு, திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் சுயமரியாதை ஏது, சுயமரியாதை ஏது, இது எங்கள் தமிழ்நாடு. மாறாப்பு சேலை அணிய நடந்தது பெருப்போர், திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் சுயமரியாதை ஏது. தம்பி சீமான் அவர்களே, என்னை விட 2 வயசு கம்மி என்பதால் பேசுகிறேன். எனக்கு வயது 64. உங்களுக்கு தெரியுமா வரலாறு?
1824 தொடங்கிய அந்த போராட்டம் தொழிற்சிலை போராட்டம். மாறுபட அளவுக்கேற்ப அவர்கள் வரி விதித்தார்கள். அதன் காரணமாக அதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் தன் முளையை அறுத்து வீசினார் ஒரு பெண். இதெல்லாம் நீ சொல்றல அப்பத்தா முப்பாட்டன், உன்னுடைய அப்பத்தாவும் என்னுடைய அப்பத்தாவும் தோளில் மாறாப்பு சேலை அணிய முடியாது என்கிற நிலையில் அதற்கு எதிராக போராடியவர் வைகுந்தரா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் எதிர்த்தது ஆரியத்தை. அதற்கு வலிமை தந்த ஆயுதம் திராவிடம், திராவிடம், திராவிடம். அது நீங்க தமிழ்னு பேசுறீங்க, தமிழால் ஒன்று சேர்வதை திராவிடம் தடுத்தது. யாரையா வேண்டாம்னு சொன்னது? தமிழ் என்பது ஒரு நேஷனாலிட்டி. எங்களுக்கெல்லாம் நீங்க வகுப்பு எடுக்காதீங்க. ஒரு தேசியம் என்பது என்னென்ன தகுதிகளை கொண்டிருக்கின்றது. அந்த தேசியம் என்பது இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த இந்தியாவுடைய இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டம் பிரியாம்பிள், அதேபோல் அரசமைப்பு சட்டத்தில் முகப்பில் எழுதப்பட்டிருப்பது இந்தியா தெர் இஸ் பாரத், தி யூனிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதே போல் we the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic, ஓகே ரிபப்ளிக், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக ஒரு தேசியனம், தமிழ் தேசியனம். இந்த தமிழ் தேசியனம் அமையப் பெறுவதற்கு எது தடையாக இருந்தது? தமிழ்நாடு என்கிற பெயரோ எது தடையாக இருந்தது? அன்று முதல் இந்த வரை ஆரியம். அது பிராமணிக்கலாக கன்வெர்ட் ஆனிச்சு. அதுக்கு வேறு விளக்கம் உண்டு. ஏன் ஆரியம் பிராமணிக்கல் என்பதாக கன்வெர்ட் ஆனிச்சு என்பதெல்லாம் அது வேறு. ஆரியர்களாக இருந்தவங்க எப்போ பிராமணா மாறினாங்க, பிராமணா ஆறின பிறகு நாமெல்லாம் எப்படி சூத்ரா மாறினோம், நாம் எப்படி பஞ்சமர்களாக மாறினோம், அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அது ஒரு பெரிய விளக்கம், போக வேண்டாம். ஆனால் எந்த வைகுந்தர் அவர்கள் தோல்சிலை போராட்டத்திற்காக ஆரியத்தை எதிர்த்து போராடுறாரோ அந்த ஆரியம் என்கிற என்மைட்டி தான் ஆல்சோ என்மைட்டி ஃபார் அஸ். அது திராவிட இயக்கத்திற்கும் 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் தேசியம் அமைய பெற்றது என்பது திராவிட இயக்கத்தோட அச்சீவ்மெண்ட். அது நீ என்னமோ பேசுற, திராவிடம் என்கிற அந்த சொற்றொடர் தான், அதுதான் அந்த கருத்துருவாக்கம் தான் தமிழ் அமைய பெறுவதற்கு. அதுவா இப்போ இந்த ஆள் பேசுகிறான்ல, தீய சக்தி திமுக தான் தீய. உனக்கு முட்டாள உனக்கு தெரியுமா எதுக்கு தீய சக்தி திமுக எந்த வேலை உனக்கு தீய சக்தி சொல்லு. அதே போல தான் இப்போ திராவிடமா தமிழ் தேசியம் அமைவதற்கு தடை. இப்போ 1, 2, 3 வருவோம். 63 மாநில அமைய பெற்ற பொழுது 69 துறைகள் மாநிலத்தோட பொறுப்பில் இருந்தது. அது டிப்ரைவ்டு, பிடுங்கப்பட்டது. அதுக்கு பிறகு எமர்ஜென்சி வந்த பிறகு ஒரு 3 துறை பிடுங்கப்பட்டது. அப்புறம் என்ன கண்கரண்ட், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ஒன்றிய பட்டியல், கண்கரண்ட் என்பதாக இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால், பிடுங்கி கொண்டது பக்கம் மிச்சம் இருக்குது ஆனால் இல்லை. நம்மளோட மாநில பட்டியல் இருக்குது ஆனால் இல்லை. இப்போ இந்த கல்வி என்பது இப்போது கண்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. அதில் வர்றதால அவனுடைய பார்ட்டிசிபேஷன், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் 2 சேர்ந்து தான் கல்வியை நம்ம நடத்த முடியும். ஆனால் தரமாட்டேங்கிறான். கேட்டால் இந்தியன் ஏற்றுக்கொண்டாதான், பிஎம்சி ஸ்கூலை ஏற்றுக்கொண்டதான் நிதின்னு சொல்கிறான். இதை பற்றி உனக்கு தெரியுமா? உனக்கு இப்போது ஒரு மொழி, நம்முடைய மொழி பாதுகாக்கப்படுவது ஒரு தேசிய இனத்தை. நீ சொல்கிற தமிழ் தேசியம் என்று சொன்னால் மொழி, இனம், பொருளாதார ஒருங்கிணைப்பு, ஒரு நில வரையறை, இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு நேஷனாலிட்டி, ஒரு தேசிய இனத்தோட. அது அமைப்பதற்கு தடையது. நான் 2ஆக பழக்கிறேங்கிறான். இன்னைக்கு 4 வரையறை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு டெரிட்டரி என்கிற வகையில் நிலத்தை பிரிப்பாங்கிறான். நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, தமிழ்நாடெல்லாம் கிடையாது, கொங்கு தனி, இங்கே தனின்னு சொல்கிறாரு. இதற்கு யார் தடை? பிஜேபி. பேசு. சங்கினா தோழரில் பேசுகிற மொழி தான் நம்ம இணைக்கிறது ஒரு நேஷனாலிட்டிக்கு. மொழிக்கு யார் தடை? இங்கே இந்தி திருப்பி நடக்குது, ஏற்று போராடு. யார் தடை? அந்த லூசு தான் தீய சக்தின்னு பேசுது. நீ அதை வேற வகையில் பெரிய கான்செப்டுவலாக பேசுகிற. நீ ஒரு கருத்து ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுகிற மாதிரி. மொழி, டெரிட்டரி, பொருளாதார ஒருங்கிணைப்பு. பொருளாதாரம் ஏது தமிழ்நாட்டுக்கு? இந்த ஒருங்கிணைப்பு நம்முடைய ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு மாநிலம் என்பதற்கு தகுதி அந்தஸ்துனாக்கா நம்மளுடைய வரி, அதை நமக்காக நாம் வரி வசூல் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, ப்ரொக்யூர் பண்ணுறது, அதை நாம் செலவு பண்ணுறது, இதானே? அது எங்கே போய் இல்லையே? இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு அவன்கிட்ட கெஞ்ச வேண்டியிருக்குது. அவனாக பார்த்து கொடுக்கணும். ஒரு காலத்தில் நான்லாம் கிராமத்தில் ஒரு கூலி விவசாய பையன் தான் நான். அங்கே வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லோரும் அறுவடைக்கு போவோம், அப்படிலாம் போவோம். போன பிறகு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த கங்கா அடிக்கிறவன் அப்போ அந்த பட்டாப்பட்டி டவுசர் போட்டு அது மேலே ஒரு வேட்டை கட்டியிருப்பாங்க. காசை எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா கையை உள்ளே விடுவாங்க, உள்ளே விட்டு சொறிவான். இதே காசை எடுக்கிறான்னா வராது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாக்கா மறுபடியும் கையை விடுவான். கையை விட்டு காசை எடுக்க மாட்டான், பீடி எடுத்து பீடியை பற்ற வைப்பான். அப்புறம் எதாவது காதை குடைவான். காசு கிடைக்காதுங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் நிலைமை, மாநிலங்களின் நிலைமை இப்படி கான்ட்ராக்டை கூட்டு போனவன் பட்டாப்பட்டி கையை விடுற மாதிரி அவனுடைய கையை எதிர்பார்த்துருக்க வேண்டியது. இதான் நிலைமை. நம்முடைய பொருளாதாரத்தை
நாமளே தீர்மானிப்பது, திட்டமிட்டுக் கொள்வது என்கிற நம்முடைய சாவர்னிட்டி, நம்முடைய சுயேட்சை போயிடுச்சு. முட்டாளே, யார் தீய சக்தி, யார் தமிழ் தேசியத்துக்கு யார் எதிரி? இப்போ சீமான் போன்றவர்கள் பேசுவதும், மணியரசன் போன்றவர்கள் பெரிய மேதாவிகள் பேசுவதும் இப்போ பார்ப்பனிய தேசியம். அது தமிழ் தேசியம் கிடையாது, பார்ப்பனிய தேசியம். இவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவங்க. இவங்களை பற்றி நான் அப்பயே பாட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கட்சி தொடங்குறப்பயே, யார் சீமான் கட்சி தொடங்குறப்பயே நமக்கு தெரியுங்க. நான் இவனை பற்றியும் பேசுகிறேன். இந்த தற்கொலையை பற்றி நம்ம பாட்டு வச்சுருக்கோம். இந்த ஆள் கட்சி தொடங்குறப்பயே இவன் டேஞ்சரான ஆளுங்க. இந்த ஆள் வந்து ஒரு நோக்கத்தோட கட்சி தொடங்கியிருக்காங்க, சங்கியோட அஜெண்டாவுக்கு தான் வேலை செய்கிறான் அப்படின்னு அப்பயே பாட்டு பாடினது. முதல்ல அதோட இவன் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொன்னான். அது சங்கிகளோட அஜெண்டாவுக்கு இந்த ஆள் பப்பெட்டு. தனிப்பட்ட முறையில் அந்த ஆளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, அது அவன் வியாபாரி. சீமானை பொறுத்த வரைக்கும் வியாபாரி. அப்போது விடுதலை புலிகளை வச்சு வியாபாரம் பண்ணது. அது தோடர் நல்லா சொல்லுவார், குளத்துமணி தோடர். ஆமக்கறி தின்ன படுக்க போட்டு என்னமோ மிதந்து போன போட்டாப்போ யூஸ் பண்ணாங்க, என்னென்னமோ உருட்டுறாங்க, அதெல்லாம் தோடர் கதை சொல்லுவார். அது என்ன அப்படி சொன்னாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ராட்லேருந்து நம்மளோட தமிழர்கள்லாம் காசெல்லாம் கொடுக்கல. அதுக்கு ஃபஸ்ட்டு பெரியார் வந்து அந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு சினிமா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார், ரன் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் திரைத்துறைக்கு இங்கே வந்த பிறகு முதல்ல சொன்னது பெரியாரை. அதுக்கு பிறகு வருமானத்துக்கு புலிகளை. அதுக்கப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா. இப்போ கடைசியாக பாஸ் நாக்பூருக்கு டைரெக்டாக சங்கீர்னா தோழர் இப்படி பேச ஆரம்பித்தார். இதை பற்றி கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு, ஈழம் கதையை முடிச்சு புட்டு புலிகள் ஆதரவு பச்சோந்திய தோத்து விடும் நாளைக்கு ஒரு கலரு. இப்போ பெரியார தொடக்கிறதுக்கு சீமார் பிஜேபிக்கு விளக்கமாறு, சீமார் பிஜேபிக்கு விளக்கமாறு. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை? உன் பெர்சனல் வாழ்க்கை அடையாறு பூவ சாக்கடை. மராப்பு சேலை அணிய வரி விதிச்ச ஆரியத்தை எதுக்கு தாண்டா எடுத்தாரு ஆயுதமா திராவிடத்தை? எங்கையா ஆயுதமா திராவிடத்தை? பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை? உன் பெர்சனல் வாழ்க்கை அடையாறு கூவ சாக்கடை. பிரம்மன் உறவு கொண்டா மகளான சரஸ்வதிய, புராணம் இதிகாசம் எங்கும் இது போல அசிங்க கதை. இதத்தான் பெரியாரு எடுத்துரைத்தார் மேடையில. எங்க வாச்சு சொன்னாரா நீ உருட்டு கட்டு கதை. என்ன கதைன்னு தெரியும் தானே? இது மாதிரி வந்து பெரியார் சொன்னாரா பெற்ற தாய் கூட மகள் கூட உறவு வச்சுக்கலாம் உருட்டினார்ல. இங்கே தான் பேசுனா இருக்கிறேன். அந்த உருட்டு இங்கே தான். அதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டவா அது வந்து அவங்க இப்போ போட்டாங்க. அதுக்கு என்னது புத்தகங்களை நேஷனலைஸ் பண்ணுங்க, அதை வந்து அதை அரசுமயமாக்குங்க, பொதுவுடைமையாக்குங்க. நான் வேணா அப்போ உனக்கு ரெஃபரன்ஸ் எங்கேருந்து கிடச்சி அப்படின்னு இங்கே தான் இந்த புதுச்சேரியில் தான். சாதாரண பூமி இல்லைங்க புதுச்சேரி. பிடிச்சிச்சுனாக்கா குறவலை பிடியா பிடிக்கும். அப்படி பிடிச்சி கேட்ட பிறகு ஆக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெஃபரன்ஸ் காட்டுறேன் என்று சொன்ன முட்டாளது. இதைத்தான் பெரியாரு எடுத்துரைத்தார் மேடையில. எங்க வாச்சு சொன்னார நீ உருட்டும் கட்டு கதை. நான் சொல்றேன், இது விஜயலட்சுமி உன்னை பத்தி வீடியோவில் சொன்ன கதை, வீடியோவில் சொன்ன கதை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை? பெர்சனல் வாழ்க்கை அடையாறு கூவன் சாக்கடை. கட்சி பேரை உனக்கு தந்தது ஆதித்தனாரு, அதுக்கு ரெக்கமெண்டு குருமூர்த்தி ஆடிட்டருக்கு உனக்கும் என்ன பாலிங்கு? அண்டர் கிரவுண்டில் நடந்தது சம்திங்கு. இது ஒன்னாம் தமிழர் கட்சியே பேக்கரி டீலிங்கு, வடிவேல் பேக்கரி டீலிங்கு, புரிஞ்சா பிஸ்தா. அசிங்கங்க. இவங்கெல்லாம் ஒருத்தபிளே கிடையாது, ஒரு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்கிற அளவுக்கு தகுதியே கிடையாது. முட்டாளுங்க. வாயை வாடகை கூடுவாங்க. வழக்கமாக ஆட்டோ வாடகை கூடுவாங்க, ரூம் வாடகை கூடுவாங்க, மண்டபத்தை வாடகை கூடுவாங்க. வாயை வாடகை கூடுறான்னு சொன்னால் இந்த ஆள் ஒரு ஆள், இந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு ஆள், அந்த ஆள் சொல்லி விட்டார். ஆமாங்க, நான் வாயை தான் வாடகை கூடுறேன். வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மனுஷருக்கு வாய் மட்டும் இல்லைல்ல. அப்படி அவன் தோழர் இப்படி பேசுகிற ஜென்மங்களை ஒரு நம்ம அதெல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யார் இந்த தம்பி வந்திருக்குது தாவேக்கா. மாற்றம் வேணும் என்னத்துக்கு மாற்றம்? அதான் தோழர் நல்லா சொன்னாங்க. அவங்க ஆனந்தி தோழர் கரெக்டாக சொன்னாங்க. ஏண்டா மாற்றம் வேணும்னு சொன்னால் புள்ள குட்டியெல்லாம் பெற்றதுக்காக அதுக்கு காலேஜ் போகிற லெவலில் இப்போ எனக்கு போர் அடிச்சு வச்சு முருசனை மாற்றிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னான்னா, அல்லது ஒருத்தன் சொன்னானாக்கா அவன் நல்ல நிலையில் இருக்கான்னு சொல்கிறதா, அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சீரியஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா, அல்லது ஓங்கி கன்னத்தில் அறையிறதா? சில பேர் ஓங்கி அரைஞ்சாதாங்க தெரியும். 4ஆம் தேதி வரட்டும்,
மே 4வது இது வர 4 வரட்டும், என்ன பண்ணணுங்கிறது அப்புறம் வச்சுக்கோ. இனிமேல் இங்கே நினைக்கிறாங்க, பாருங்கள், மரக்காணத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீனவர் பிரிவை சேர்ந்த ஒரு தோழர் வயசு இருக்கணும், என் வயசு இருப்பான், என்னோட வயசு கூட போல தெரியுது. அவர் தூங்கிட்டு இருக்கார் பையன்டா, 71 தோழர் தூங்கிட்டு இருக்க போய் அடிச்சிருக்காங்க, பெற்றிருக்காங்க போல. ஏய், நீ தான் பெரிய வீரனாச்சியா, லியோ படத்தில் என்னென்ன படம், துப்பாக்கி படத்துலாம் ஒரு ஆள் அப்படியே 10 பேர் 100 பேர் அடிப்பீங்களா, தூங்குறவனை போய் அடிக்கிறான். ஏழை, நீயே முதல்ல கோடை. யாரு அந்த பையன் இருக்கா அப்படியே, அந்த என்னங்க விஜயே ஒரு கோடை. ஏன்னாக்கா லியோ படத்தை பார்த்துட்டு தான் அவர் வந்து பயங்கரமா எங்க தலைவர் தான் முதல்வர் அவருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் சைக்கிள் ஓட்டினா பாருங்க, யாரும் மறக்க முடியாத ஒரு இமேஜிங் அது. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர்றாங்க, ஒரு தீவிர ரசிகர் ஒருத்தவர், அந்த பூ கரெக்டா தலைவர் மேல உருட்டுங்கிறதுக்காக பணத்துக்கு மாதிரி உருட்டி ஒரு உருண்டை, பூ உருண்டை பணத்துக்கு போடுவாங்க இல்லைங்களா, அப்படி உருண்டி ரொம்ப ஒரு சின்சியரா தூக்கி போட்டோன்னே, நான் கூட அணில்னு சொன்னப்போ என்னமோ சொல்றாங்கன்னு நினைச்சேன். அவன் ஓட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த அணில் மேலே கல்லை போட்டாக்க வேகமாக மரத்தில் போய் ஏறி உட்கார்ந்துறீங்களா, அந்த ஆள் ஓடி போய் அந்த ஆம்புலன்ஸை கேரவனா அதில் உட்காந்து அழகை பார்க்கணுமே. கரெக்டுங்க, சந்தேகமே இல்லை, அணில் தாங்க. என்ன கொள்கைன்னு அவங்கள கேட்டாக்கா 3 கொள்கை. ஒன்று என்ன, தவறுது, குதிக்கிறது, பிடிச்சி கையை கடிச்சு வைக்கிறது, இதுதானே கொள்கை. வேற என்ன கொள்கை இருக்குது? வேற என்ன கொள்கை சொல்லு. ஒரு கட்சியை தொடங்கணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல என்ன மேனிஃபெஸ்டோ அறிக்கை வேணும்ல, தவிர கொள்கை அறிக்கைன்னு வேணும். என்ன கொள்கை அறிக்கை வச்சிருக்கீங்க? ஒரு கட்சிக்கு வேணும்ல. ஏன்னா ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை அறிக்கையை நான் பார்த்துருக்கேன். நீ கூகுள் போனீங்கன்னு சொன்னாக்கா நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அது தப்பு ரைட்டு, அதை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க. உனக்கு என்ன கொள்கை இருக்குது? ஒரு மாற்றம், ஒரு சான்ஸ் கொடுங்களேன். நான் செய்கிறேன்னு நான் என்ன சொன்னாக்கா, விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா எல்லா நடிகர்களுக்கும் கொடுக்கலாம்ல. பர்சனல் லைஃபுக்கும் அதாவது சினிமாவில் வில்லன் வேடம் போடக்கூடியவங்க ரியல்ல ஹீரோவாக இருக்காங்க. தோடர் பிரகாஷ் ராஜ் தான் சொல்லணும். அவங்க கேரக்டர் வில்லன், ஆனால் அவங்களோட பொலிட்டிக்கல் கான்செப்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தேர்வு செய்யலாம். இவன் ஹீரோவா நடிச்சிருக்காங்க, ஆனால் பர்சனல் லைஃப்பில் அவங்க மனைவியை பற்றி சொன்ன வார்த்தை என்னங்க, ஒர்த்து இல்லைங்கிறாங்க. ஒர்த்து இல்லைன்னு பேச முடியுமா ஒரு கல்ச்சுரலாக? அதனால் நான் நிறைய இதை பற்றிலாம் பேசலை. ஒரே ஒரு பாட்டு மட்டும் நாங்கள் எழுதணும். அது இந்த விக்கிரவாண்டியில் முதல்ல இது போட்டப்போ, மாநாடு போட்டப்போ, இந்த குட்டி பிறக்கிறப்போ வேணா பழகாதவங்களுக்கு வேணாக்கா அது கழுத குட்டியா குதிரை குட்டியான்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குதிரைக்குடியும் கழுதக்குடியும் பழகக்கூடியவங்க அதை பார்த்தாவே தெரியும், இது கழுதக்குட்டி தான், குதிரை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. எனவே அப்பயே நாங்கள் சொல்லிட்டோம், விஜய் ஒரு டேஞ்சரஸ் ஒரு எலிமெண்ட்டு. விஜய்க்கு அசைன்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் பிஜேபி தான், சங்கி தான் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். அது எப்படிங்கிறத சொல்கிறதுக்கு, தாவேக்கா மாநாடு, சினிமா ஷூட்டிங்கு, பெரியார் அம்பேத்கர் காமராஜர் போர்டிங்கு, எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங்கு, இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு, உசாரு தாவேக்கா உசாரு, இது பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. நாங்கள் இந்த கட்சி தொடங்கினப்ப சொல்லிட்டோம், இது பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு, உசாரு தாவேக்கா உசாரு தாவேக்கா உசாரு. திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர், தளபதி எந்த கொள்கைய படத்தில் உதுத்தாரு, தொட்டப்பட்ட ரோட்டில் குத்த போரட்டா சொன்னாரு, குத்தாட்டம் போட்டாரு. என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு? இப்ப பெரியாரு கட் அவுட்டு, தமிழ்நாடு உசாரு, ஊழல் ஒழிப்புன்னு ஓவர் பில்டப்பு, ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு, திராவிட மாடலு ஊழல்னு கண்டுபிடிப்பு, தேர்தல் பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு, மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு, கலர் மஞ்ச சிவப்பு கலந்து பாரு, காவி வருது சித்தப்புன்னு சொல்லி அப்பயே டிவிக்கே இது ஒரு சாஃப்ரான் பார்ட்டியோட இன்னொரு விங் அது அப்படிங்கிறத நம்ம அப்பயே சொன்னோம். அதான் நடக்குது இப்போ. ஆக்சுவலாக அதுதான் அது. ஏன்னாக்கா மோடியை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது, டீலிமிட்டேஷன் பற்றி பேசுறது இல்லை, அல்லது பல விஷயங்கள், லேபர் லா 44 தொழிலாளர் சட்டங்களை எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 3 கோடுகள் செடுப்போம், 4 கோடுகளை 4 தொகுப்புகள் கொண்டு வந்தாங்க. அது ப்ராக்டிக்கலாக என்ன விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதை தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். தமிழ்நாடு என்பது பல வகைகளில் முன்மாதிரியானதான், சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட அதற்காக நம்ம வடக்கு தெற்குன்னு பிரிக்க வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டால் நம்ம விட வடக்க உள்ளவங்க ரொம்ப பிடுங்குறாங்க, கடுப்பாயிட்டானா கண்ணாமலாம் குறவலையை பிடுங்குறாங்க.
இப்போ ஊபி நொய்டாவில் தொழிலாளர்கள் இந்த 4 சட்ட தொகுப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இப்போ ஊபியில் அது அந்த வகையில் சொல்ல போனாக்கா அவன் தான் வந்து தப்பாக அவங்கள வந்து மோல்டு பண்ணுறான். என்ன மோல்டு பண்ணுறாங்க? அதாவது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு இது பாலத்துக்கடியில் ஒருத்தர் எழுதியிருந்தா பாருங்க, சொல்ல பார்த்தோம்ல, பாலத்துக்கடியில் இப்போ தான் ஆரம்பிச்சோம். நோ கவ்வா சேவ் கவ்வு, நோ பீஃப் சேவ் கவ்வு. அவன் அப்படின்னு பாலத்துக்கடியில் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பப்ளிக்காக பாலத்துக்கடியில் எழுதுவான். அப்புறம் மாடு கொண்டு போனாக்கா அதுக்கப்புறம் மறிச்சு எதாவது பண்ணுவான். அப்படி மாட்டின் மீது வெறுப்பு, மாட்டுக்கறியின் மீது வெறுப்பு, மக்களுடைய உணவு கலாச்சாரம் மீது ஒரு வெறுப்பு. அப்புறம் சரி கறித்தியோட வேறு என்ன திங்கலான்னு சொன்னாக்கா சாணியை தின்னுட்டு மூத்திரத்தை குடிக்கிறான். அப்படி தப்பாக அவங்கள மோல்டு பண்ணத்தால் அவங்க அப்படி சிந்திக்கிறாங்க. உண்மையில் அவன் ஒழுங்காக கோதுமையை தின்னுட்டு அந்த என்னங்க அது அந்த சன்னாவது சின்ன திம்பாங்களே அதை சேர்த்து ஒன்று சன்னான்னு தான் நினைக்கிறதுக்கு, அல்லது சப்ஜி ஒழுங்காக அது என்ன உணவு கோதுமை ரொட்டியை தின்னுட்டு சப்ஜியை தின்னாக்கா அவன் நல்லா தான் இருப்பான். அப்படி திங்கிறவன்லாம் தான் இப்போ நொய்டாவில் தொழிலாளர் விரோத இந்த கோடுக்கு எதிராக போராடுக்க 2-3 நாளாக அதுதான் பிரச்சனை தொடரல. அப்படி நல்லபடியாக வடக்கை நடக்கும். எனவே தாவேகா விஜய் போன்றவர்கள் இப்படி வந்து சங்கிகளுக்காக வேலை பார்க்குறாங்க. காலப்போக்கில் அவன் பாருங்க, அவன் எது வேணாலும் செய்கிறாங்க. இந்த எலிமெண்ட் தான் கரெக்டாக அவன் அசஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கோஷ்டி அறிவற்றவன் தன் தலைவனுக்காக எதையும் செய்வாங்கிறதால எப்படி பழக்கி வர்றான் பாருங்க. 2 நாளாக சம்பவம் நடக்குது. அவர் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் ஒரு கருத்தை தான் தெரிவித்தார். கருத்து தெரிவித்ததுக்காக ஹோட்டலில் போய் சாப்பிட போய் ஒரு காரை பிடிக்க அடிச்சு விட்டாங்க கண்ணாடியில். நாளைக்கு தொடர் யூடியூப் அவர் ப்ரூட்டலாக விமர்சனங்கள் இருக்குது. அதெல்லாம் தயவுதாச்சனை பார்க்குறதில்ல. ப்ரூட்டலாக விமர்சனம் வைக்கிறதால ப்ரூட்டலாக அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோவம். நாங்கள் ஏற்கனவே இந்த பாட்டு வந்து இப்போ தான் ஒரு பாட்டு போட்டோம், அது வைரலாக போயிட்டு இருக்குது. நாத்தா கபி டீமு தாவே கசி டீமு எடப்பாடி காவியில் ஊருன ஜாமு, இந்த எலெக்ஷனில் இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமுன்னு பாட்டு வைரலாக போயிட்டு இருக்கு. நாத்தா கபி டீமு தாவே கசி டீமு எடப்பாடி காவியில் ஊருன ஜாமு, இந்த எலெக்ஷனில் இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமு. உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் கல்வி திட்டம், இலவச பயண திட்டம், 8000 கூப்பன் திட்டம், இலவசத்தை எடப்பாடி சொன்னாரு நோட்டம், இப்போ இலவச ஃப்ரீஜா இல்லை கொஞ்சம் கூட வைக்கும். நாத்தா கபி டீமு தாவே கசி டீமு எடப்பாடி காவியில் ஊருன ஜாமு, இந்த எலெக்ஷனில் இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமு. அப்புறம் என்னது? தீய சக்தி கத்துது ஒரு தவிட்டு குருவி, தீய சக்தி கத்துது ஒரு தவிட்டு குருவி, கமலாலயம் கத்த ஓடுது காவியங்கில ஸ்கிரிப்ட் எழுதி, காவியங்கில வசனம் எழுதி, தமிழ்நாடு டேஞ்சரா அலருது மடக்கு ஊதின்னு சொன்னா கெட்ட வார்த்தையா வந்துடும் சொல்லி, தமிழ்நாடு டேஞ்சரா அலருது தற்கொலை கெட்ட வார்த்தையா வந்துடும்ல. தமிழ்நாடு டேஞ்சரா அலருது தற்கொரி, இதில் ஊப்பியில் நடப்பது என்ன? ஒழுங்கா நியூஸ் பேப்பரை படி. இது வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு விமர்சனம் தானே. இதுக்கு என்னைக்கு நான் அடி வாங்க போறேன்னு தெரியல. இல்லைங்க, அப்படி இருக்காங்க அவங்க. பட் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபேசிஸ்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுறதோ அப்படி தான் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பெற்ற பிள்ளைங்க எல்லாமே. ஒரு சின்ன பிள்ளை நம்மளை அடிக்குதுனாக்கா, என் பேரன் கூட என்ன அடிக்கிறான். நான் தாத்தாங்க, என் பேரன் என்னை வந்து அடிக்கிறான்னா செல்லமாக அடிக்கிறது வேறங்க. ஆனால் ஒரு கிரிமினல் தலைவனால் மிஸ்கைட் பண்ணப்பட்டு அவன் அடிக்கிறான்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஓங்கி கண்ணத்தில் தான் இருக்கணும். அப்படி ஏதாவது நடந்தால் இந்த மேடையில் நான் டிக்ளேர் பண்ணுறது, மரக்காணத்து பெரியவர் போல் வெட்டுப்படுறதில்ல, அல்லது ஜேம்ஸ் வசந்தன் போல் காரில் அடிபடுறதில்ல. அவனை வந்தேன்னு சொன்னால் அப்புறம் பேரன்னு பார்க்க மாட்டேன், பையனை பார்க்க மாட்டேன், தம்பியை பார்க்க மாட்டேன், அடிக்கிற அடியில் தலை இந்த பக்கம் திரும்பிடும் என்பதுதான் முடிவு எடுக்கணும். பாசிஸ்டுகளுக்கு இதான் அப்ரோச்சு, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தோழருக்கு வேறு பேச்சிருக்குது. இறுதியாக ஒரு பாடல் பாரதிதாசனை பற்றி பாட்டு. அதாவது பாரதிதாசன் அவர் பார்க்கறது ரொம்ப அமைதியானவர், அப்படி தானே? அவர் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட வேண்டாம் தோழமை தாளம், இந்த கடைசி பாடத்துக்கு மாதிரி அடிங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையின் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும்
சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தொகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை போடுதில் வேற்றி செயல் வரும், மாணிக்க பருதி காட்சி தரும், மாணிக்க பருதி காட்சி தரும். நான் ஏடெடுத்தேன். நான் எழுதுவது ஒரு கவிஞன் என்கிற வகையில் எழுதுவதற்கு எனக்கு முன்னா இதெல்லாம் வந்து நிற்கும். ஆனால் நான் அதை பற்றி எழுத என் மனம் உந்தவில்லை. பதிலாக இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் தொய்ந்திருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே, ஆவியில் வந்து கலந்ததுவே. உறங்கி கிடக்கக்கூடிய தமிழன், அந்த உறக்கம் என் ஆவியில் வந்து கலந்தது, என் எழுதுகோல் அதை பற்றி எழுதிய தூண்டியது என்று அவர் எழுதுகிறார். அமைதியானவர். அப்படி அமைதியாக சொன்ன அந்த பாரதிதாசன் தான் இப்படி தற்கொலை கூட்டம் அப்பயே இருந்திருக்குது. ஒரு பக்கம் நாட்டின் விடுதலைக்காக, இன்னொரு பக்கம் பார்ப்பனியம் அதன் தாக்குதல், அதற்கு எதிராக ஒரு இப்படி கருப்பு சட்டை அணிந்த 1937 தொடங்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம். என்னது அந்த சேரன் மாதவி போராட்டம். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து அதற்காகத்தானே விடுபட்டாரு. எங்கள் ஊர்காரன் தான், அது வரகநேரி சாமிநாத ஐயர். அந்த ஆள் தான் தனிப்பந்தி, பார்ப்பனர்களுக்கு தனிப்பந்தி, சூத்திரர்களுக்கு பார்ப்பனர் தான் அவருக்கு தனிப்பந்தி என்பதாக அப்படி பிரித்த பொழுதுக்கு வேகப்பட்டு நடா கட்சி நடத்துறீங்க, இதெல்லாம் பாப்பாங்க கட்சியா என்று சொல்லி அந்த கட்சியிலிருந்து விலகினார் அல்லவா. அப்படி மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படியெல்லாம் நடத்தி என்ன ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது இந்த தற்கொலை கூட்டம் இருந்தது. அதற்கு எதிராகத்தான் பள்ளம் பறிப்பாய், பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக, பள்ளந்தனில் விழும் பிள்ளை போச்சியே, தலையை தாழ்த்து, முகத்தை தாழ்த்து, தோளையும் முகத்தையும் தொங்கவை, ஈன உளத்தை உயிரை சுருக்கு, நக்கிக்குடி, அதை நல்லதென்று சொல், தாழ்ந்து தாழ்ந்து நாயினும் தாழ்ந்து போ, தரையை கவ்வி ஆமையை போல் அடங்கி ஒடுங்கு, பொட்டு பூச்சியே புண்மை தேரையே, அழு இழி அஞ்சு குனி பிதற்று, கண்ணங்கருத்த இருட்டின் கரையை, தொங்கும் நரம்பின் தூளை, இதை கேள், மனிதரில் நீயும் ஒரு மனிதன், மண்ணென்று இமைதர எழுந்திரன்றா எண்ணுவாய், மீசை முறுக்கி மேலே ஏற்று, பிடித்த விடுதலில் மேதிரி கொடிசை, நகைப்பை முழக்கு, நடத்து ரோகத்தை, உனது வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதியில் தோறும் திரையை விலக்கி, நாட்டோட நாட்டை இணைத்து, ஆணை தொடும் மலையின் மீது ஏறி நின்று பாரடா இந்த மானிட பரப்பை, பாரடா பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உனது மானிட பரப்பை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், பாரடா என் குலம் என்றுரை தண்ணீரம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள் உனை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான், மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உனது மானிட பரப்பை, பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய், புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து பொதுவில் நடத்து, பானை போல் மக்களை காவும் வெள்ள அன்பால், இதனை குள்ள மனிதர்க்கும் கூறடா தோழனே தோழனே. அந்த பாரதிதாசன் சொன்னதை தான் சொல்கிறேன். இந்த குள்ள மனிதர்களுக்கு கூறுங்கள் என்கிற கடமையை இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாம் நெஞ்சில் ஏற்றி விடைபெறுவோம். மிக்க நன்றி. வணக்கம்.